வாழைப்பூவ கடையில பார்த்துட்டா போதும். அத்தை இத வாங்கிட்டு வந்து சூப்பரான வாழைப்பூ வடை செஞ்சு குடுத்துருவாங்க. நல்லா மொறு மொறுன்னு சாப்பிடவே அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது நார்மல் வடைய விட ரொம்ப ஹெல்த்தி கூட. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி கூட 5 காஞ்ச மிளகாவை சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்ப வாழைப்பூ எடுத்து இந்த எதழையும் நடுவுல இருக்க நரம்பையும் நீக்கி கிளீன் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சிசரால பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜார்ல ஊற வச்ச 5 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பும் தண்ணியும் சேர்த்து ஒன்னும் பாதியுமா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 வெங்காயம், 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறதுனால 1.5 கப் வாழைப்பூ சேர்த்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா உருட்டி தட்டையாக்கி சூடான எண்ணெயில போட்டு 1 நிமிஷம் கழிச்சு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியானக்கு அப்புறம் எடுத்துட்டா செம டேஸ்டியான வாழைப்பூ வடை ரெடி.